இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ராஜஸ்தான்ல நடந்த கொடூரமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஜூன் 18லேருந்து ஜூன் 22, 2026ல ராஜஸ்தானோட ஸ்ரீகங்கா நகர் டிஸ்ட்ரிக்ட்ல 13 வயசு பொண்ணு காணாம போயிட்டா வீட்ல இருந்து. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணு விஜயநகருக்கு, அதாவது 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற விஜயநகருக்கு இன்ஸ்டாகிராம்ல சந்திச்ச ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கா. அங்க அந்த ஃப்ரெண்ட் வந்து அந்த பொண்ண பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான். மனசு உடைஞ்சு போன அந்த பொண்ணு மறுபடியும் அவளோட ஊரான கங்கா நகருக்கு பஸ் பிடிச்சு போயிருக்கா. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ரிக்ஷாவ வச்சிருக்கா. ஆனா அந்த ரிக்ஷாக்காரன் அந்த பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போல. அதுக்கு பதிலா ஒரு ஹோட்டல்ல கொண்டு போய் அந்த பொண்ண விட்டுட்டான். இது வெறும் ஆரம்பம் தான். அதுக்கு அடுத்த 4 நாள்ல அந்த பொண்ண பிடிச்சு வச்சு 3 ஹோட்டல்ல மாறி மாறி கொண்டு போயிருக்காங்க. ஜாயின், குன்கர், சஃபயர் இந்த 3 ஹோட்டல்ல கொண்டு போய் அந்த பொண்ண கும்பலா பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேரு அப்படின்னா 32 ஆண்கள். இதுல ஹோட்டல் ஓனரு, மேனேஜர், இவங்க ரிக்ஷா டிரைவர் இவனும் சேர்ந்தது. அங்க நடந்தது பயங்கரமான ஒரு கொடூரம். அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, கும்பலா 3லேருந்து 6 பேர் வரைக்கும் அந்த பொண்ண திரும்ப திரும்ப பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வழியில கத்தும்போதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ஆல்கஹாலையும், யூரினையும் வாயில வலுக்கட்டாயமா குடுத்ததா சொல்லப்படுது. அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு ஜூன் 22ஆம் தேதி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸு அவங்களுக்கு கிடைச்ச துப்ப வச்சு ஹோட்டல் ஜாயின்னுக்கு போய் மீட்டு காப்பாத்திட்டாங்க. இந்த குற்றம் சம்பந்தப்பட்ட 4 ஹோட்டல்கள் இடிக்கப்பட்டதா கூறப்படுது. ஜூலை 7, 2026 வரைக்கும் 14லேருந்து ஒரு 18 பேர கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர தேடிட்டு இருக்காங்க. வழக்கம் போல இந்த கேஸ்லயும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாதது தான் முக்கியமான ஒரு காரணம். இந்தியால போக்சோ அப்படின்னு சொல்லி சட்டம் வந்த உடனே எல்லாரும் கொண்டாடுனாங்க. ஆனா இந்த போக்சோ சட்டத்துல வெறும் 30% பேர் தான் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்படுறாங்க. முக்காவாசி பேர் இதுல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஆதாரம் இல்லாத காரணத்தினால. டெல்லியில இது இடிக்கப்பட்டதா கூறப்படுது. வெறும் 10% தான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கேஸை எவ்வளவு வேகமா தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதுக்கேத்த மாதிரி குற்றவாளிகளும் ஈஸியா தப்பிச்சு போயிடுறாங்க. டெல்லியில மட்டும் கிட்டத்தட்ட 2000 போக்சோ கேஸ் இன்னும் பெண்டிங்லயே இருக்கு. இந்த 10 வருஷத்துல நடந்த கேசஸ் மட்டும். இதுல போலீஸ் மேலயும் பெரிய தவறு இருக்கு. போலீஸ் வந்து சார்ஜ் ஷீட்டை சரியா கையாளாத காரணத்தினால நிறைய குற்றவாளிங்க தப்பிச்சு போயிடுறாங்க. ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டும் சரியா கிடைக்கிறது இல்ல. இது போக போக்சோ அப்படின்னா பாதிக்கப்படுறது 18 வயசுக்கு கீழே இருக்கிற மைனர் குழந்தைங்க தான். ஆனா இவங்களுக்கு வந்து பெருசா சட்டத்திட்டத்தை பத்தி பெருசா தெரியாது. அவங்களுக்கு உதவி பண்றதுக்கும் பெருசா ஆளும் இல்ல. ஒரு 13 வயசு பொண்ணு எனக்கு நடந்த இந்த கொடுமைய திரும்ப திரும்ப போலீஸுகிட்ட, டாக்டர்கிட்ட, லாயர்கிட்ட சொன்னா அந்த பொண்ணுக்கு இது இன்னும் மன உளைச்சலை ஏற்படுத்தும். இதுக்கு இன்னும் ஸ்பெஷலா ஹேண்டில் பண்ற டீம் இருக்கணும். இதே மாதிரி ஒரு கேஸ் பிக்கனர்லயும் ஒண்ணு நடந்திருக்கு. 17 வயசு பொண்ண கார்ல ஏத்தி காருக்குள்ள வச்சு கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு குற்றவாளி வந்து அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச லாயர் தான். ஆனா அந்த குடும்பம் 5 நாள் எடுத்திருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு. எதுக்கு அப்படின்னா, சட்டத்து மேல சரியா நம்பிக்கை இல்ல. போலீஸ் மேல அவங்களுக்கு சரியா நம்பிக்கை இல்ல. இதாலேயே நெறைய எவிடன்ஸ் எல்லாம் காணாம போயி குற்றவாளிங்க தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த மாதிரி கேஸ் நடக்கும்போதெல்லாம் மொத வேலையா மெடிக்கலும், டென்டல் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட தான் போவாங்க. ஏன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்ட ரத்த சோதனை இதெல்லாம் செக் பண்றதுக்கு டாக்டர்களோட உதவி தான் ரொம்ப முக்கியம். ஆனா சில டாக்டர்களுக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாம இருக்காங்க. இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். இதுக்கு சில தீர்வுகள் இருக்கு. ஐஸ்லாண்டுன்ற ஒரு நாட்டுல குழந்தைகள் வீடு அப்படின்னு சொல்லி பர்னா ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற ஒரு வீடு இருக்கு. இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து சட்டப்படியும், மனதளவிலயும் அவங்களுக்கு உதவியா ப்ரொஃபஷனல் சர்வீஸ் வந்து குடுப்பாங்க. அவங்க போலீஸ்கிட்டயோ, இல்ல லாயர்கிட்டயோ நடந்தத திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மருத்துவ பரிசோதனை ஒரு பாதுகாப்பான இடத்துல நடக்கும். இந்தியாலயும் இந்த மாதிரி பர்னா ஹவுஸ் சென்டர் வந்து நெறைய தேவைப்படுது. இந்தியால சட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, இந்தியான்ற பெரிய நாட்டுல கோர்ட் வந்து ரொம்ப கம்மியான கோர்ட் தான் இருக்கு. இந்த மாதிரி முடிக்கப்படாத கேஸ்கள விரைவா முடிக்க நெறைய கோர்ட்டுகள ஓப்பன் பண்ணணும். அட்லீஸ்ட் போக்சோ கோர்ட்டாச்சும் ஓப்பன் பண்ணணும். இது போக பேரா லீகல் வாலண்டியர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படணும். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1000 போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஒண்ணு கூட கிடையாது.
இந்த மாதிரி குற்ற கேஸ்ல ஃபோரன்சிக் ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் டைமிங்ல வர்றது ரொம்ப 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 முக்கியம். ஃபோரன்சிக்ஸோட தரத்தை கூட்டணும். ஃபோரன்சிக் ரிப்போர்ட் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சமர்ப்பிக்கப்படணும்னு அறிவுறுத்தணும். இதுபோக இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு போலீஸ், ஜட்ஜு, மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸுக்கெல்லாம் அவேர்னஸ் இருக்கணும். குழந்தைகளை எப்படி கையாளணும் அப்படின்னு. இதுபோக மக்களோட உதவியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் ஏதாச்சும் சந்தேகப்படுற மாதிரி எதையாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா உடனடியா 1098 அப்படின்ற சைல்டு ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இந்த 13 வயசு பொண்ணை அங்கேயும் இங்கேயும் கொண்டு போயிருக்காங்க ஹோட்டல்ல. கண்டிப்பா இதை யாராச்சும் பார்த்துருப்பாங்க. ஆனா இது சாதாரண விஷயம்னு அசால்ட்டா விட்டுட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தா கூட இது ஆரம்பத்திலேயே காப்பாத்திருக்கலாம். இந்த பிக்கனர் கேஸ்ல கூட உள்ளூர் கிராமத்து வாசிங்க தான் அந்த காரை நிப்பாட்டி அந்த பொண்ணை காப்பாத்திருக்காங்க. அது மாதிரி ஆபத்தான இடங்கள் எல்லாம் சிசிடிவி இருக்கணும். குழந்தைகள் நடமாட்டம் இருக்கிற இடங்கள் எல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கணும். ஸ்கூலு, பப்ளிக் பிளேஸு. இந்த கேஸ்ல வந்து நம்ம வந்து 32 பேர் மட்டும் குற்றவாளி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த 32 பேர் மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கிறது, பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமா சமூக வலைதளங்கள்ல யார்கிட்டயாச்சும் பேசுனீங்க அப்படின்னா அவங்கள உடனடியாக நம்பாதீங்க. அவங்க கூட எங்கேயும் போகாதீங்க. அப்படியே பார்க்கறதா இருந்தாலும் கூட்டமான ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இடத்துல மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கவனமா இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.